அன்பே சிவம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லைங்களா? நம்ம உடம்புல நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ நோய் வருகிறது என்றால் கழிவுகள் தேக்கம் நோய். இப்போ கழிவுகள் எங்கெல்லாம் தேங்குகிறதோ அது சார்ந்த நோய்கள் வரும். இப்போ நம்ம உடம்புல ராஜ உறுப்புகள் அப்படின்னு இருக்குங்க. நுரையீரல், இருதயம், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இது எல்லாமே ராஜ உறுப்புகள் என்று அழைக்கப்படும். ஏன்னா இந்த உறுப்புகளுக்கு மாற்று கிடையாது. இந்த ராஜ உறுப்புகள்ல கழிவுகள் சேர்ந்துருச்சுன்னா அது சம்மந்தமான பல்வேறு நோய்கள் வருங்க. உதாரணத்துக்கு இப்ப நுரையீரல்னு எடுத்துக்கீங்களேன். இப்ப நுரையீரல்ல கழிவுகள் நிறைய தேங்கிச்சுன்னா சளி, கபம், கோலை, மூச்சு வர்றதுக்கான சிரமப்படுறது, டிபி, ஆஸ்துமா, வீசிங், இது மாதிரி பல்வேறு பாதிப்புகளை இதை கொண்டு வந்தோம். அப்ப நுரையீரல் தூய்மையா இருந்தா நுரையீரல் சார்ந்து எந்த நோயும் வராது. அதுக்கப்புறம் கல்லீரல். கல்லீரல் ஒரு ராஜ உறுப்புங்க. நம்ம உடம்புல ரசாயன தொழிற்சாலை என்று கல்லீரல் அழைக்கப்படுதுங்க. 500க்கும் மேற்பட்ட ரசாயனங்களை இதை உற்பத்தி செய்யும். இப்ப கல்லீரல்ல நிறைய கழிவுகள் சேர்ந்து போச்சு அப்படின்னு என்ன ஆகுங்க? இன்னைக்கு இந்த ஃபேட்டி லிவர் சொல்றாங்க, கல்லீரல கொழுப்பு படிவு, கல்லீரல் சுருங்கி விடுவது, மஞ்சள் காமாலை நோய், பித்தப்பையில வரக்கூடிய கற்கள் பாருங்க. கல்லீரல் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு நோய்கள் பாருங்க. கண் பார்வைக்கும் கல்லீரலுக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்ப கல்லீரல் பாதிக்கப்பட்ட நம்மளுடைய கண் பார்வையும் பாதிக்கப்படும் பாருங்க. அப்போ ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் இது மாதிரி முக்கியங்க. அதே மாதிரி சிறுநீரகம் எடுத்துக்கங்க. சிறுநீரகம் ஒரு ராஜ உறுப்பு. இப்போ இந்த சிறுநீரக ராஜ உறுப்புல கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா இப்போ சிறுநீரக கற்கள் உருவாகும். கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா நம்ம முதல்ல உருவாகக்கூடியது கற்கள் உருவாகும். அதுக்கப்புறம் சிறுநீர் பாதை அடைப்பு, சிறுநீர் பாதையில சதை வளர்ச்சி உண்டாவது, கழிவுகள் முறையா உடம்பு விட்டு வெளியில போகாம இருப்பது. இன்னைக்கு டயாலிசிஸ் வரைக்கெல்லாம் போகுது இல்லைங்களா? இப்போ சிறுநீரக செயல் இழப்பு என்பது கழிவுகள் தொடர்ந்து தேங்கிட்டே போச்சுன்னா அடுத்தடுத்த நிலைக்கு போகுது இல்லையா? அப்ப சிறுநீரகத்தையே நம்ம தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா அப்ப அது சார்ந்து வரக்கூடிய பல்வேறு நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்து இருதயம். இருதயம் ஒரு ராஜ உறுப்புங்க. இப்ப இருதயத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரத்த நாள அடைப்புகள், வாழ்வுகள் அடைப்பு, இதெல்லாம் சொல்றாங்க. இந்த அடைப்புன்னு சொல்றதுல என்னங்க? கழிவுகள் தானே. இந்த கழிவுகள் சேராமல் இருந்தால் இருதயம் ஆரோக்கியமா இருக்குமா? அப்ப இருதயத்தை சுத்திகரிப்பதற்கான வழிகள் என்ன? இது மாதிரி ராஜ உறுப்புகள் அனைத்துக்குமே சுத்திகரிப்பதற்கான பயிற்சி ஒன்றை நம்ம கொடுக்குறோங்க. ஒரு 3 நாள் ஆன்லைன் வகுப்பாக இந்த பயிற்சி வகுப்பு நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோங்க. ராஜ உறுப்புகள் சுத்தம் செய்யும் பயிற்சினே இந்த பயிற்சிக்கு பேருங்க. நாள்தோறும் இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 29, 30, 31 ஆகிய 3 தினங்கள் இந்த பயிற்சி நடக்குதுங்க. இந்த வகுப்புல கலந்துக்கிறதுக்கு நீங்க கீழ்காணும் தொலைபேசியில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்துக்கலாங்க. இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் 1000. இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பேஷ்.